ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. பீன்ஸு, அடுத்தது கேரட்டு, வெங்காயம், அடுத்தது வந்து குடமிளகாய், 2 முட்டை, அடுத்த முட்டைக்கோசு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். மசாலா பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி பவுட்ரு, சிக்கன் பவுட்ரு, இது எல்லாமே மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து சாதம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கிளறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள். இது வந்து வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கோசு நீளமாக சின்ன சின்னதாக பொடிசாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கேப்சிகம், இது வந்து குடமிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். பீன்ஸு, அடுத்தது கேரட்டை வந்து நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது மசாலா பொருட்கள் 5 வகையான மசாலா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கோம். 2 முட்டை, இதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பலகார சட்டி, அகலமான பலகார சட்டியை நம்ம எடுத்துக்கலாம். கடையில் இருக்கிற மாதிரி இருக்காது நம்மக்கிட்ட, அதனால் வீட்டில் இருக்கிறதுல அகலமான பலகார சட்டியை நம்ம எடுத்துக்கலாம். நல்ல காயிட்டம் அது. சட்டி காய்ச்சதே நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா கிண்டியாச்சு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொட்டி நல்லா கிண்டிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸு, இதையும் போட்டுக்கலாம். கோஸையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாயும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து முட்டை போட்டாச்சு. முட்டை, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகாலாம் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் போட்டுக்கலாம். கேரட்டை வந்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேரட்டையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்த வந்து பீன்ஸையும் நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொட்டி நம்ம கிண்டிக்கலாம். நல்லா வேகட்டும். எல்லாமே ஓரளவு நல்லா வெந்து வரட்டும். இன்னும் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம போட்டுடலாம். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. நல்லா வாசனை நல்லா கமகமன்னு வருது.
நல்லா நம்ம கிண்டிக்கலாம். காய் வந்து கொஞ்சம் நமக்கு வேகணும்ல. சாதம் வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த சாதத்தை வந்து நம்ம கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிண்டிக்கலாம். ஓகே, காய்கறிலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ நம்ம சாதத்தை கொட்டிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை கொட்டி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வீட்லேயே ஈஸியாக எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து சாப்பாடாக கிளறிக்கிட்டோம் பாருங்கள். எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம எப்படி அங்கே கடையில் வாங்குகிறோமோ அதே மாதிரி நல்லா பொழன்னு இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. பாப்பா டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நம்ம என்ன லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் அப்படியே மேலே ஆப்பில் நம்ம தூவி இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து நம்ம வீட்டிலேயே எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம செஞ்சுட்டோம். நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் செஞ்சுக்கிறேன். எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப அருமையாக நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. கடையில் செய்கிற மாதிரியே நல்லா பொலன்னு இருக்குது. நான் இதை வந்து ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வந்து எக் ஃப்ரைட் ரைஸு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா குடமிளகாய், முட்டை 3 முட்டை போட்டிருக்கோம். அடுத்தது மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோம். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.